ஜனவரி 3 சனிக்கிழமை. ரட்சிப்பு என்னும் ஆசீர்வாதம். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 1 பேதுரு 3:20. கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவரது முழு குடும்பத்திற்கும் கொடுத்த ரட்சிப்பு ஆகும். 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்று தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புகள் 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றன. நோவா செய்த பேழை அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் கொண்டு வந்தது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். எபிரேயர் 11:7. நோவா ஒரு பக்கம் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார், மறுபக்கம் பேழையை கட்டிக் கொண்டிருந்தார். அதே நேரம் குடும்பத்தை பற்றிய பாரமும் பொறுப்பும் உள்ளவராயிருந்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை குறித்த பொறுப்பும் கரிசனையும் அக்கறையும் மிக மிக தேவை. வேதம் சொல்கிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. சங்கீதம் 118:15. நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் ரட்சிப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு இரட்சகராய் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்புக்கென்று தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். நம்முடைய கடமை என்ன? நம்முடைய குடும்பத்தாரும் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. ஒரு குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டாலும் முழு குடும்பத்தையும் ரட்சிப்பேன் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாகும். சோதோம் கொமாரா அழிக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் லோத்தின் முழு குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்தார். மட்டுமல்ல, லோத்தின் குமாரத்திகளை விவாகம் செய்யவிருந்த மருமக்கள்மாரும் கூட கர்த்தர் இந்த ரட்சிப்பின் கிருபையை பாராட்ட சித்தமாயிருந்தார். ஆனால் லோத்தின் மருமக்கள்மாரோ அந்த கிருபையை ஆசட்டை பண்ணினார்கள். ராகாப் என்னும் வேசி ஆண்டவர் மேல் அன்பு வைத்து தேவ ஜனங்களை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டிலே சிவப்பு நூலை கட்டியிருந்த போது அவளும் அவள் வீட்டார் அனைவரும் பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 என்பதே கர்த்தருடைய வாக்குத்தத்தமாகும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்படுவீர்களாக. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:39.